பூ வாங்குறதுக்காக அப்படி திரும்பி பூ வாங்கின 2 நிமிஷத்தில் இப்படி வண்டி கவரில் வச்சுருந்தேன். 2 நிமிஷம் திரும்பி பார்க்குறேன், கவர் இல்லை, எடுத்துட்டான். போலீஸ் வந்து கேமராலாம் செக் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கிடைக்காத என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாக்கெட்டில் இருந்த காசையும் எடுத்து 20,000 ரூபாயும் எடுத்து அதில் வச்சுட்டேன். அதுதான் நான் பண்ணேன். பாக்கெட்டில் வைக்கிற அறிவு இல்லாமல் வந்துட்டு வண்டி கவரில் கொண்டு போய் வச்சுட்டேன். நேற்று நகை மீட்டுக்கிறதுக்காக படப்பை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு வந்தேன். ஒரு 30,000 ரூபாய் வந்துட்டு அடாப்ட் பண்ணேன். வீட்டிலேருந்து 20,000 ரூபாய் கொண்டு வந்தேன். 48,000 ரூபாய்க்கு நகை வச்சுருக்கிறேன். படப்பை கல்யாண இது மலைப்பட்டு கல்யாண பேங்க்கில். அதை மீட்டுக்கணுன்ற மாதிரி மலைப்பட்டு புக்கு, அந்த நகைக்கடை அந்த நோட்டீஸு, இது எல்லாத்தையும் எடுத்து வந்தேன். பூ வாங்கலான்ற மாதிரி மறுபடியும் சர்வீஸ் ராங் ரோட்லேயே நான் போனேன். பூ வாங்குறதுக்காக அப்படி திரும்பி பூ வாங்கின 2 நிமிஷத்தில் இப்படி வண்டி கவரில் வச்சுருந்தேன். 2 நிமிஷம் திரும்பி பார்க்குறேன், கவர் இல்லை, எடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு என் பையன் வந்துட்டு அட்வொகேட், அவனுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறோம். போலீஸ் வந்து கேமராலாம் செக் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கிடைக்காத என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களை யாராவது ஃபாலோ பண்ண மாதிரி? எனக்கு அப்படி தெரியல சார். அப்படி தெரிஞ்சிருந்தா வந்துட்டு நான் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பேன். பாக்கெட்டில் இருந்த காசையும் எடுத்து 20,000 ரூபாயும் எடுத்து அதில் வச்சுட்டேன். அதுதான் நான் பண்ணேன். இல்லை அந்த 30,000 ரூபாயோட கொஞ்சம் பாக்கெட்டில் வந்து நகை வந்துட்டு பாக்கெட்டில் வைக்கிற அறிவு இல்லாமல் வந்துட்டு வண்டி கவரில் கொண்டு போய் வச்சுட்டேன். அது பேங்க் புக்கு, அந்த நகை நோட்டீஸு, அதுக்கு ஒரு புக்கு, அது ஒரு பூர்வீகா கவர் ஒன்று, அந்த கவரில் வச்சு அதை மடித்து வண்டி கவரில் சொருகிட்டு, தம்பி பூ கொடுங்க ஒரு சேருன்னு சொல்லி அவன் பக்கமாக முகத்தை திருப்பிட்டான், வண்டியை விட்டுட்டான். இப்படி இவ்வளோ பக்கத்தில் தாங்க இருக்கோம். இதில் வந்து ஆமாங்க. நான் அவன் தம்பி அவனை கூப்பிட்டு அவன் பூவை ஆற வச்சுக்கின்னு இருந்தான். தம்பி எனக்கு ஒரு சேர் பூ கொடுன்னு சொல்லிட்டு அவனை கேட்டேன். அவன் முகத்தை பார்த்தனே தவிர வண்டி அடக்க வச்சிருந்தீங்க. அது நாங்கள் இந்த மாதம் வந்துட்டு முடிஞ்சு போகுதுங்க. அது அந்த டியூ அந்த 1 வருஷம் ஆகி போகுது. இப்போ மீட்டு இல்லைன்னா அது முழுவிடும். அதுக்காக வந்துட்டு அதை மீட்டு மறுபடியும் வைக்கிறதா இல்லை பண்ணுறதா அப்படின்ற மாதிரி அதை மீட்டுக்கணுன்ற மாதிரி வந்தேன். அது கடைசியில் வந்துட்டு ப்ராப்தம் இல்லாத போயிடுச்சு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க? கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த பேங்குக்குள்ளே இருந்து வெளியே வந்து உங்களை மாதிரி ஃபாலோ பண்ண மாதிரி? எனக்கு அப்படி தெரியலங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் அலர்ட் ஆகியிருப்பேன். வந்துட்டு அப்படி தெரியலங்க எனக்கு. அப்படி வந்துட்டு அவன் வந்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்தால், எனக்கு வந்துட்டு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அண்ணா என்னை பாருங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறான்ற மாதிரியாவது சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் வந்துட்டு எனக்கு தெரியல. வந்துட்டு யதார்த்தமாக எப்போவும் வந்துட்டு நம்ம இங்கே புழங்குற இடமாச்சேன்ற மாதிரி கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தேன். அதுதான் வந்துட்டு தப்பு. அஜாக்கிரதையாக வந்துட்டு இருந்துட்டான். நம்ம ஊர் தானேன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வண்டிங்க, சரி நம்ம ஊர் கடை தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானேன்ற மாதிரி, தம்பி ஒரு பூ கொடுங்கன்னு நான் அவங்ககிட்ட அது சொல்லிவிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருந்தால் வண்டியை பார்க்கல. ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குற வண்டியில் கவர் இல்லை. அதிகப்படியாக 2 நிமிஷம் தாங்க ஆகியிருக்கும் அவன் போட்டு கொடுக்குறது. அந்த 300 கிராம் பூவை போட்டு கொடுக்குறான், அவ்வளோதான். அந்த 2 நிமிஷத்தில் எடுத்துட்டானுங்க. போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க.